வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம நல்ல வாய்க்கு ருசியாக டக்கரான சுவையில் சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு 1 கிலோ அளவுள்ள கோழியை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பெப்பர் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கோங்க. மிளகு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். இது நல்லா சடசடன்னு பொரிஞ்சு வாசம் வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்ததும் இதை ஆற வச்சு இது கூட தோல் சீவின இஞ்சி ஒரு துண்டும் 6-7 பல்லு பூண்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி விடாமல் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்கன் செய்கிறதுக்காக நான் இரும்பு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்திடலாம். இதில் கொடுத்துருக்கிற அளவோ கூடுதலாகவோ சேர்த்திக்கோங்க. கூடவே நறுக்கின பூண்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதும் பொடிசாக நறுக்கின பெரிய வெங்காயமும் அது கூடவே வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா சுருளை இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் 3 தக்காளியை நறுக்கி சேர்த்திட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொத்தமல்லி தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்து விட்டுட்டு வெங்காய கலவையோட சிக்கனை நல்லா சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுடுங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே ஓப்பன்லேயே வேக விட்டாக்கா கொஞ்சம் தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம செஞ்சுருக்கிற பொடியை தூவி விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிக்கன் பொடியோடு நல்லா கலந்து ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டு கலந்து விட்டுடலாம். இந்த தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமாவும் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஓப்பன்லேயே வேகட்டும். அப்போ தான் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா இழுத்து ட்ரை ஆகும். மூடி வச்சுருந்தா தண்ணி அப்படியே தான் இருக்கும். சிக்கன் வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்த்திக்கோங்க. ஒரேடியாக தண்ணியை சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சுருளை வதக்கி எடுத்துட்டாக்கா நம்மளோட சூப்பரான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிப்பியில் சந்திக்கலாம். நன்றி.